ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஓணம் பண்டிகை. அதில் வந்து முஸ்லீமுக்கு வந்து ஒரு ஈத் மிலாத் பண்டிகை இருக்குது. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நான் இன்றைக்கி ஒயிட் கலர் சாரீ போடணும் தான் பார்த்தேன். ஆனால் என்ன ஆச்சு, நான் வந்து மழை பெஞ்சிச்சில நான் போகிற வர வழி வந்து கொஞ்சம் என்னது அப்படியே ரோடு சரியில்லை. நான் நடந்து போனால் கண்டிப்பாக என் மேலே தண்ணி தலைக்கும். அந்த வெள்ளை கலர் சாரி வந்து பிளாக் கலர் சாரி ஆகிடும். அதுக்குன்னு நான் வந்து தவிர்த்துட்டேன். நான் எடுத்து வச்சுருந்தேன் சைடில். நான் வந்து நல்லா யோசனை பண்ணேன், நான் போட்டு போனால் வந்து என்ன ஆகும். இது வந்து ஒரு பிளாக் டாட் வந்து அது துவைச்சி அந்த துணியே கிழிஞ்சு போயிடும். அதுக்கு நான் வந்து தவிர்த்துட்டேன். அதை நான் ஓகேவா. இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம், நான் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறேன். நம்ம குழந்தைகளுக்கு வந்து நம்ம வந்து நல்லா படிப்பு கொடுக்குறோம், அவங்களுக்கு சேவ் பண்ணுறோம் பணம், அவங்களுக்கு வந்து ஃபியூச்சருக்காக வைக்கிறோம் பணம். பொண்ணாக இருந்தால் வந்து நகை நட்டு சேர்த்து வைக்கிறோம். பசங்களை வந்து அவங்க நல்ல ஒரு படிப்பு கொடுக்குறோம். அவங்களுக்கு வீடு சொத்து சுகம்னா நம்ம வந்து நிறைய சேர்க்குறோம் இல்லையா. இது எல்லா பேரண்ட்ஸும் செய்கிறது தான். அவங்க வந்து ஏழையாக இருக்கட்டும் பணக்காரங்களாகட்டும், அவங்களுக்கு தகுதிக்கு ஏற்பட்டு அவங்க அதை எல்லாத்தையும் செய்கிறாங்க. கரெக்ட் தானே. அதுக்கு மேலே நான் சொல்ல வேண்டியது என்னென்னா வந்து நம்ம பொண்ணுக்காக இருக்கட்டும் பையனோட கல்யாணம்னு ஒன்று வைக்கிறோம் பாரு, அதுக்கு செலவுகள் இருக்குது. என்ன தான் நம்ம வந்து நகை நட்டு சேர்த்து வச்சாலும், எல்லா சொந்த வீடு இருந்தாலும், ஆனால் ஒரு சில செலவுகள் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு கணக்கிலே இருக்காது. நம்ம ஒரு அமௌண்ட் பட்ஜெட் போடுவோம், அதை பட்ஜெட் தாண்டி போவோம். சொல்லுவாங்க பாருங்கள் பழமொழியில், வீடு கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னு. அது மாதிரி தான். ஸோ இதை பற்றி தான் நான் பேச போகிறேன் இந்த வீடியோவில். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வர பாருங்கள், லைக் பண்ணிட்டு பாருங்கள், நடுவில் ஸ்கிப் பண்ணாதீங்க. ரொம்ப சின்ன வீடியோ தான், உங்கள் டைம் ஜாஸ்தி எடுக்காது. நடுவில் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். சீக்கிரம் நான் இந்த வீடியோ முடிச்சுட்றேன். ஓகேவா. நான் என்ன சொல்லணும் வந்து, இப்போ வந்து நம்ம குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கல்யாணம்னு ஒன்று வச்சுக்கிறோம். அது வந்து பழைய காலத்தில் வந்து பொண்ணுக்கு வந்து 18 வயசு, பசங்களுக்கு வந்து 21 வயசுன்னு வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ என்னென்னு தெரியல எனக்கு. பொண்ணுக்கு வந்து 23 வயசு ஆகுது, பையனுக்கு 25 வயசு ஆகுது. இல்லை பையனுக்கு பொண்ணுக்கும் ஒரே 25 வயசு தான். ஜஸ்ட் 2-3 நாள் முன்ன பின்ன இருக்கும், இல்லை 2-3 மாதங்கள் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு கல்யாணம் பண்ணுறாங்க. இதில் என்னென்ன வந்து பாயிண்ட் என்னென்ன வந்து, இதில் வந்து நம்ம அவங்களுக்காக வந்து ஒரு அமௌண்ட் சேர்க்க மாட்டோம். கேட்குறாங்க, பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து நகைலாம் சேர்த்து வச்சுருக்கேன் அப்படின்னு. பசங்களாம் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த கல்யாணம்னு ஒன்று, தமிழ்நாட்டில் வந்து கல்யாணத்துக்கு முன்ன வந்து என்கேஜ்மெண்ட் வைக்கிறாங்கல்ல, அதுக்கு ஒரு கல்யாணம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன வந்து ஒரு சில செலவுகள் இருக்குல்ல, அந்த செலவுக்காக வந்து பணம் வந்து லோன் வாங்குறாங்க. லோன் வாங்கி அப்புறம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த மொய் பணம்லாம் வந்து பாரு, அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா ஜாலியாக இருக்கலான்னு பார்க்குறாங்க. இது மொத்தத்தில் தப்பு என்ன கேட்டால். என்னுடைய ஓன் பர்சனல் அட்வைஸ் சொல்லப்போனால் வந்து, நான் வந்து இந்த எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்ப்பீங்க. நான் சேவிங் பற்றி ஜாஸ்தி நான் பேசுகிறேன், ஃபியூச்சர் பற்றி பேசுகிறேன், நம்ம ரிட்டைர்மெண்ட் பற்றி பேசாமல் இல்லை. இது வந்து நான் வந்து டோட்டலாக வந்து என்னை வந்து அவாய்ட் பண்ணதுக்கு சொல்கிறேன். என்ன நான் சொல்கிறேன், இப்போ வந்து சப்போஸ் இப்போ வந்து உங்கள் குழந்தைக்கு வந்து இப்போ 5 வருஷம், இன்றைக்கி 20 வயசு ஆகுது, 25 வயசில் கல்யாணம் பண்ண போகிறோம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இல்லையா. நீங்கள் வந்து அதுக்காக வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இந்த பொண்ணு தான் இந்த பையன் தான் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 5 வருஷ காலத்தில் வந்து 5 வருஷ காலத்தில் வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக பணத்தை சேவ் பண்ண முடியும். எப்படின்னா அது ரொம்ப சிம்பிளுங்க. நான் உங்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட் போடுறதுக்கு சொல்லலை, இல்லை பெரிய அக்ரெசிவ் ஃபண்டில் வந்து பணம் சேவ் பண்ண சொல்லலை. ஒரு சிம்பிளாக ஒரு அமௌண்ட் வந்து ரெக்கரண்ட் டெபாசிட்டில் போடுங்க. போஸ்ட் ஆஃபீஸ்னு ஒன்று இருக்குது, ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட், 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ உங்கள் குழந்தைக்கு வந்து 25 வயசில் கல்யாணம் ஆக போகுதுன்னா, 20 வயசில் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து 5 வருஷத்துக்கு வந்து ஒரு ரெக்கரண்ட் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ண, அது ஒரு பெரிய அமௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ நான் வந்து உங்கள் 5 வருஷம் செலவு உங்களுக்கு ஈஸியாக வந்து அந்த அமௌண்ட் வரும். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் கல்யாணத்தை வந்து கல்யாணத்தை வந்து நல்லா செலவு செய்யலாம். உங்களுக்கு கோல்டு இருக்கும், உங்களுக்கு பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கோல்டு சேர்த்து வச்சுருக்கீங்க, பையனை வந்து இப்படி சொந்த வீடு வாங்கி வச்சுருப்பீங்க, நல்ல படிப்பு கொடுத்துருப்பீங்க, எல்லாம் செஞ்சுருப்போம். ஆனால் வந்து அந்த ஒரு சில அமௌண்ட் இருக்குல்ல, செலவு பண்ணுற அந்த கல்யாண டைமில் அதுக்கு அமௌண்ட் வந்து லோன் வாங்க தேவையில்லை. அது வந்து நீங்கள் வந்து அந்த 5 வருஷ காலத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பணத்தை சேவ் பண்ண முடியும். இதை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவர்களெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. நான் சொன்ன கருத்து வந்து கரெக்ட் தான் இல்லையா. நான் நிறைய பேர் நேற்று பேசியிருக்கேன் அதை பற்றி. நான் அதுக்காக நான் வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். இது வந்து நான் லைவில் இன்றைக்கி லைவில் நான் இது வந்து டீட்டெயிலாக பேச போகிறேன். ஸோ
ஸோ ப்ளீஸ் வந்து அந்த லைவ் வந்து கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பேசுவேன். இந்த வீடியோ வந்து சுருக்கமாக ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். ஆனால் லைவில் வந்து நான் 1 மணி நேரம் இதுக்காக ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறேன். ஜஸ்ட் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிக்கரிங்கில் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணாலே போதும். உங்களுக்கு கல்யாண செலவு வந்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து முடிச்சிடலாம். எந்த ஒரு லோன் வாங்க தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம வந்து குழந்தைங்க வந்து கல்யாணம் பண்ணதுக்கமா அவங்களுக்கு எதுக்கு ஒரு கடன்காரங்களை நம்ம எதுக்கு வைக்கணும், நிற்க வைக்கணும் இல்லையா? தப்பு இல்லையா? நம்மளுடைய ஒரு கடமை இருக்குது. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவங்க எந்த ஒரு கடன் இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கு வந்து ஈஸியாக வந்து ஒரு கடன் வாங்குறதோ அது வந்து அந்த அந்த பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து பிள்ளைகளை வந்து நிற்க வைக்கக்கூடாது. இது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுது. கல்யாணம் வரதுக்காக அவங்களுக்கும் ஒரு குடும்பம், அவங்களுக்கும் ஒரு ஃபேமிலி, அவங்களுக்கும் ஒரு இண்டிபெண்டன்ட் லைஃப் அவங்க வந்து வாழணும். ஸோ அவங்களுக்கு இந்த கடன் நம்ம கொடுக்கக்கூடாது. அவங்க கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவங்க செய்யட்டும், வீடு வாங்கட்டுமோ இல்லை அவங்க ஏதோ ஒரு செலவு அவங்க லோன் வாங்கினா அவங்களது ஒரு பொறுப்பு அது கடன் அடைக்கிறது. ஆனால் அவங்க கல்யாணம் பண்ணதுக்காக வந்து நம்ம வந்து ஒரு கடன் வாங்கிட்டேன் அந்த பிள்ளைகளை சம்பாதிச்சு நீ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடன் ஆட சொல்லுவோம். அது பெரிய தப்பு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அப்படி உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸில் ரெக்கரிங் டெபாசிட் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு வந்து செய்ய முடியலாம், வந்து ரொம்ப சிம்பிளுங்க. பேங்க்குன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப பெருசாக நான் சொல்ல வரல. நான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2000 மாதம் போட்டாலும் வருஷத்தில் 24,000 அதில் ஒரு சில அமௌண்ட் வரும். அந்த வருஷம் முடிச்சதுக்குமா அந்த அமௌண்ட் வந்து எடுத்து வந்து எஃப்டியில் போட்டு வைங்க. 2 வருஷம் 3 வருஷம் அப்படி வந்து எஃப்டியில் போடும். அது ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். தென் அகெயின் நெக்ஸ்ட் இயர் வந்து திரும்பி ஒரு ரெக்கரண்ட் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். முதல் வருஷம் 2000 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 2ஆவது வருஷம் ஒரு 5000 ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த 5000 வந்து 12 மாதம் வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறமா அதை வந்து ஒரு ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டு வந்து தென் 3rd இயர் வந்து இன்னொரு ஃபிக்ஸ்டு ரெக்கரிங் டெபாசிட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு 7000. அந்த 7000 வந்து 11 வருஷத்துக்கு முடிச்சோமோ அது ஒரு அமௌண்ட் கிடைக்கும். அதை எடுத்து வந்து ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போடுங்க. இப்படி நீங்கள் 5 வருஷம் காலத்தில் வந்து நீங்கள் வந்து ரெக்கரிங் டெபாசிட் போட்டு அது வந்து மெச்சூர் ஆனதுக்கப்புறமா ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டால் வந்து இதுலேயும் ஒரு பல்க் அமௌண்ட் உங்களுக்கு சேக முடியும். இது வந்து ரொம்ப சிம்பிளுங்க. இதான் உங்களுக்கு ரெண்டும் செய்யணும்னா ரெண்டும் செய்யலாம். ரெக்கரிங் டெபாசிட் செய்யலாம், தென் வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து ரெக்கரிங் டெபாசிட் செய்யலாம், இல்லை பேங்க்கில் ரெக்கரிங் டெபாசிட் செய்யலாம். ரெண்டுமே வந்து எப்படி சொல்கிறது, பேரலாக நீங்கள் செய்யலாம். நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் யாரும் சொல்ல மாட்டாங்க, நான் ஓப்பனாக பேசுகிறேன் இந்த வீடியோவில். நான் 5 வருஷம் காலத்தில் இன்றைக்கி 2026 5 வருஷம் காலம் அந்த ஒரு டார்கெட் இருக்குது. எனக்கு வந்து ஒரு 30 50 லட்சத்தில் வந்து அழகான ஒரு வீடு தமிழ்நாட்டில் கட்டணும்னு. அதுக்கு நான் வந்து இந்த வருஷம் 2026 ஆரம்பத்துலேருந்து நான் வந்து சேர்க்குறேன் பணம். அது வந்து 3 டிஃப்ரெண்ட் விதமாக நான் வந்து சேவ் பண்ணேன். ஒன்று வந்து மியூச்சுவல் ஃபண்ட், ஹைப்ரிட் ஃபண்ட், தென் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் ரிக்கரிங் ஃபண்ட், நார்மல் பேங்க் சேவிங் அக்கௌண்ட், தென் 5th வந்து என்ன சொல்லுது கோல்டு காயின். இது 5 விதமாக நான் சேவ் பண்ணுறேன். ஏன்னா நம்ம வீடு கட்டும்போது வந்து நம்மளுக்கு வந்து நம்ம போடுற பட்ஜெட்டுக்கு தாண்டி நம்மளுக்கு நிறைய செலவுகள் வரும் இல்லையா? அப்போ வந்து நம்ம யார்ட்டையும் போய் கடன் வாங்கக்கூடாது. நம்மள்ட்ட இருக்கிறத வச்சு நம்ம வந்து அதை வந்து லட்சணமாக நம்ம வந்து அழகாக பியூட்டிஃபுல்லாக நம்மளது வீடானது நம்ம கட்டி பார்க்கலாம். அந்த ஒரு எண்ணத்தில் வந்து நான் வந்து 2026 நான் வந்து சேவ் பண்ணுறேன். ஸோ இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா வந்து நம்ம எவ்வளோ நம்ம சேர்த்து சேவம் பாருங்க, அதில் ஒரு சந்தோஷமே வேறு லெவலுங்க. நம்ம கடன் வாங்கி கட்டுறது வந்து அதில் சந்தோஷம் இல்லை. கடன் ரொம்ப ஈஸியாக கிடைச்சிடும், ஆனால் கடன் அடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் நிறைய வீடியோவில் இந்த லைன் நம்ம பேசியிருக்கேன். கடன் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ ஒருத்தவங்க கொடுக்கலாம் 10 பேர்ட்ட வந்து நீங்கள் கடன் கேட்டால் அதில் ஒருத்தவங்களும் உங்களுக்கு நம்பி உங்களுக்கு கடன் கொடுத்துருவாங்க. ஆனால் அந்த மாதம் அதுக்கு டியூ கட்டுறோம் பாரு வித் இன்ட்ரெஸ்ட், அங்கே தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப சிக்கலில் நம்ம வந்து மாட்டிக்கிறோம். ஏன்னா வந்து நம்மளுக்கு சம்பளம் கிடையாது வந்து தனித்தனியாக பேரலாக நம்ம வந்து பிரிக்கிறோம். இது வந்து க்ரோசரி, இது வந்து வீட்டு வாடகை, இது வந்து பில்லு, அது இது நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். இதில் வந்து நம்மளை அந்த கடன் கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம வந்து வட்டியோட ஒரு அமௌண்ட் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு பெஸ்ட் திங் வந்து ரொம்ப யோசனை பண்ணி பேரலாக நீங்கள் வந்து சேவ் பண்ணதுக்கு பாருங்கள். இப்படி சேவ் பண்ணால் வந்து நம்ம கண்டிப்பாக நம்ம வந்து நம்மளோட ஃப்யூச்சரை வந்து நல்லபடியாக கொண்டு போக முடியும். அது வீடு கட்டுற விஷயமாக இருக்கட்டும், இல்லை நம்ம பசங்களுக்கு கல்யாணம் பண்ணது செலவாக இருக்கட்டும், ரொம்ப ஈஸியாக நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது எனக்கு. இனிமேல் கொஞ்சம்
பாவம்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லோரும் ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன், இன்றைக்கி நைட்டு வந்து நான் லைவில் வந்து இதே விஷயத்தை வந்து நம்ம டீட்டெயிலாக பேசுவேன். கண்டிப்பாக வந்து லைவில் வந்து பாருங்கள். நீங்களே எனக்கு கொஸ்டின் கேட்கலாம், அந்த கொஸ்டினுக்கு நான் வந்து கரெக்டாக ஆன்சர் கொடுப்பேன். ஓகேவா? பாய், தேங்க்யூ.